ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன மேஜிக் பார்க்கலாம். உங்களோட கையில் இங்கே இருக்கிற கோட்டுக்கு நேராக ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு உங்கள் கை விரல்களை ஒன்றா இணைச்சிக்கோங்க. இதில் ஏதோ ஒரு கை விரல்கள் நீட்டமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று கொஞ்சம் குட்டையாக இருக்கலாம். சில பேருக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும், சில பேருக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தா இடது கை விரல் நீட்டமாக இருக்குது. இந்த விரல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லாவே. ஸோ வலது கையில் கொஞ்சம் குட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் முகத்துக்கு நேராக அதை வச்சு ஒரு 8 தடவை என்னோடய விரல்களை பார்த்து நீளமாக வளரு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இங்கிலீஷில் நான் சொல்கிறேன் க்ரோ லாங்கர் அப்படின்னு. 8 தடவை நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். க்ரோ லாங்கர், 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 க்ரோ லாங்கர். 8 டைம்ஸ் சொல்லிட்டேன். திருப்பி நான் சேர்த்து வைக்கிறேன். இந்த விரல் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ், ரெண்டும் ஒரே ஹைட்டுக்கு வந்துருச்சு. ஸோ எல்லா விரலும் ஒரே ஹைட்டுக்கு இப்போ வந்துருச்சு. இந்த மேஜிக் நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னா, இன்டென்ஷன், அதாவது எந்த விஷயத்தில் நம்ம எவ்வளோ கவனம் வைக்கிறோமோ அதுக்கு நம்ம அதிகமாக சக்தி கொடுக்குறோம், பவர் கொடுக்குறோன்னு அர்த்தம். அப்போது இந்த விரல் வளரணும் அப்படின்னா அதை உத்து பார்த்துட்டு அதுக்கு உண்டான அஃபர்மேஷன், அதாவது சில வாக்கியங்களை நான் ஒரு 8 தடவை சொன்னேன். அதை சொல்கிறப்போ என்னோடய ஐம்புலன்களும் வேறு எங்கேயும் போகாமல், சிந்தனையெல்லாம் சிதறாமல் இதில் மட்டுமே இருந்திருக்கு. இது சொல்கிறப்போ ஒரு 10 செகண்ட் இருந்திருக்குமா? 10 செகண்ட்குள்ளே தான் இருந்திருக்கும். அப்போது அந்த 10 செகண்டில் நான் இவ்வளோ எல்லாத்தையும் ஒருமிச்ச ஒரு ஃபோக்கஸோட அதாவது கவனத்தோட இதை பற்றி மட்டும் நான் நினைக்கிறப்போ அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா கண்கூட தெரியுது. அப்போ நம்ம ஒரு விஷயமும் பண்ணுறப்போ இதே மாதிரி ஒரு விஷயத்த முழு கவனத்தோட அதை கன்சிஸ்டண்ட், அதாவது தொடர்ச்சியாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன கோலை நினச்சி அந்த வேலையை பண்ணுறோமோ, எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது நிச்சயமாக நம்மளுக்கு நடக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆண்டவன் சக்தியை கொடுத்துருக்கான். அந்த சக்தியை நம்ம எப்படி சேனலைஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்மளோட மைண்ட் பவர். ஸோ இதை பற்றி இன்னும் அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். நீங்களும் இந்த மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை இங்கே பரிமாறுங்க. தேங்க்யூ.